வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுவையான கொள்ளு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டு ஃப்ளேவர் வருது. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, சும்மா 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சீரகம். இப்போ இதில் 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு 3 பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய பல்லாக ஒரு பல் பூண்டு, மீடியம் சைஸாக ஒரு வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அமர்த்திடலாம். இப்போ இதில் சின்ன சுண்டைக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், அருமையான கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.